வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிளிநொச்சியில விவேகானந்த நகர் என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்க வந்து ஒரு 3.5 பரப்பு காணி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உறுதிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவசரமா விற்க இருக்கு. அதில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க. இந்த காணி வந்து பாத்தீங்கன்னா ஏனையன் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏனையன் ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில உள்ள ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், மார்க்கெட்டா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சகல தேவைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியே இந்த காணி இருக்குங்க. அவசரமெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பேங்குக்கு போகலாம், எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காணிக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். லெட்ஸ் கோ. ஹைட்ரா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ள போயிடலாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன் பக்கத்தால வந்தோன வியூ. இது வந்து பாத்தீங்கன்னா வீடு வடக்கு வாசல் வீடு தான். அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த யோசியம் சம்பிரதாயம் அதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்றுமே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலா இருந்தாலுமே கொஞ்சம் இணல் அப்படித்தான் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு ஒரு சைட் பக்கமா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்காளி பக்கமே இன்னொரு சைட் ஃப்ரீயா தான் இருக்கு. அங்கால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடு கட்டக்கூடிய மாதிரி இடமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. இப்போ வந்து அதுல மாமரங்கள் அப்படி தாங்க இருக்குது. இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வெல பக்கத்துல ஒரு கிணறு ஒன்றுமே இருக்குது. உங்களுக்கு அதோட வாட்டர் சப்ளை இருந்துமே தண்ணி லைன் எல்லாம் வந்துடும். அதால உங்களுக்கு தண்ணிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க வீடு வந்து கேபிள் வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலகை விழுத்தியில் இப்படி 2 சைடா விழுத்தி இருக்கும். அதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. மேல ஓடுதான் போட்டிருக்காங்க. அதால இந்த வெக்க டைம்லயுமே கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு. வீட்டு வாசல் இதுதான். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்கள் அதெல்லாம் வச்சு வீடு ஓகே தான் இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்பக்க வியூங்க. உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா இதுவா ஹோல் ஒன்று கட்டியிருக்காங்க. ஹோலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லெவல் சீட் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல பார்த்தாலே தெரியும் ஃபுல்லா ஓடுதான் போட்டிருக்காங்க. இவ்விடத்துல வந்து கீழே நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமேந்து அதெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியரை. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் சாமியறைக்கு வந்து இவங்க ஜன்னல் அதுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வெளிச்சம் அதுகளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க சாமி படங்கள் அதெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. இவங்க இந்த பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக தாங்க கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. வீடெல்லாம் வந்து பெருசாண்டு இந்த இடிபாடுகள் அப்படியெல்லாம் இல்லை. வீடு கொஞ்சம் கட்டி புது வீடு தான். அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. வேறு வீட்டுக்கு அந்த லெவல் சீட் அடிக்கிறது, மாவுல் பதிக்கிறது அப்படி தான் கொஞ்சம் வேலைகள் பெண்டிங் இருக்குது. அப்படி இங்கால வந்தீங்கன்னா இங்கால சின்னறைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ரூம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சும்மா நார்மலாக ஒரு லெவல் சீட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிச்சிருக்காங்க. மற்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு கொஞ்சம் நல்ல நீட்டாக தாங்க இருக்குது வீடு. இதுக்கு ஜன்னல்கள் அது எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓகே தாங்க இருக்குது. அப்படி இங்கால வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹொர்டோல் வந்துடும். ஹொர்டோலால் இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு பெட்ரூம் ஒன்றுமே வந்துருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இதுக்கு ஜன்னல்கள் அது எல்லாம் வச்சு ரூம் கொஞ்சம் ஓகே தாங்க இருக்குது. இப்போதைக்கு இவங்க ஸ்டோர் மாதிரி அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றது இந்த ரூமுக்குமே ஜன்னல்கள் அது எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓகே தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பெரிய ரூம் மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே இந்த ஹோட்டலால் இங்காலி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துடும். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிச்சனாக தாங்க இருக்குது. சில பேர் கிச்சனை வந்து சின்னதாக கட்டியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நின்று சாப்பிடக்கூடிய மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு டேபிள் ஒன்றையும் போட்டு இருந்து சாப்பாடு ரூம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தாங்க ஒரு இடம் இருக்குது. அப்படியே கிச்சன் எல்லாம் ஓகே. அப்படியே ஹோட்டலால் இங்காலி பக்கம் வந்தீங்கன்னா இப்படியே வெளியே வந்துடலாங்க. வெளியே வந்தால் இவங்க இப்போதைக்கு சும்மா ரூம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக தாங்க இருக்குது. மற்றது வீட்டுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சம் பூச்சி வேலியல் அதுகள் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் தாங்க இருக்குது. மற்றது இங்கால வந்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் மாமரங்கள் அதுகள் சோலையாக இருக்குதுண்டு. இங்கால வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு வாஷ் ரூம் ஒன்றுமே வந்துடும். வாஷ் ரூமும் வீட்டில் இருந்து தள்ளி தான் வந்து உங்களுக்கு வாஷ் ரூமும் கட்டியிருக்காங்க. மற்றது இங்கால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாமரம் அதோட வந்து தேசி மரம் அதோட கிணறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்காலி சைடு தான் இருக்குது. மற்ற வீட்டை சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகரத்தால் அது தூண் போட்டு தகரத்தால் வேலி அடைச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் அறுக்கையாக தாங்க வீடுகள் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் முன்பக்கமே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். கிணறு வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாங்க. அப்படியே கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தோட மரம் ஒன்றுமே இருக்குங்க. உங்களுக்கு வேணுமெண்டா விடிய வேணும் பள்ளத்துக்கிட்டேக்கே ஒரு தோடங்காயை பிடிங்கி சாப்பிட்டு கொண்டு போகலாம். பட் இதாங்க கிணத்துக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் அவ்வளோ மேலால் தாங்க இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணியும் கொஞ்சம் மேலால் தாங்க இருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு பார்த்தல என்ன மாதிரி இருக்குண்டு. ஆனால் தண்ணி அள்ளித்தான் கிணகாலம் அதால் தண்ணி போலவே மாட்டேங்குதுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியோட ஃபுல் வியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா NST ரியல் எஸ்டேட் அவங்களோட வந்து நம்பரும் தாரேன். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேராக கால் பண்ணி கழிச்சிங்கன்னா கொஞ்சம் விலையில வந்து பார்த்தீங்கன்னா பேசி தீர்மானிச்சு ஒரு நல்ல ப்ரைஸுக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இந்த காணியோட உறுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி கிடைச்சிடும். இது ஒரு நல்ல காணிங்க. நான் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் விலையும் குறைவாக இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல காணி. முடிஞ்ச வரைக்குமே அவர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு காணி தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காணியல் வீடுகளை விற்கணுமா இருந்தீங்கனாலும் கீழே தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you, டாடா, பை பை.